திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பங்குனி மாதத்திற்கான கடகராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதத்தின் கிரக நிலைகளை வைத்து அதற்கான பலனை நாங்கள் பதிவிடுகிறோம். அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்திற்கான கிரக நிலை கடகராசிக்கு 3இல் கேது, 8இல் சனி, 9இல் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், 11இல் குரு, 12இல் செவ்வாய். இதில் பங்குனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய் கடகத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுடைய பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு அதிகமாகும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். அவசரப்பட வேண்டாம், நிதானம் தேவை. வீண் வாக்குவாதங்கள், பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வாக்குவாதங்களையும் விவாதங்களையும் தவிர்க்கவும். வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடக்கும் என்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சோதனை செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியிருக்கும். சக பணியாளரிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டி வரும். வெளிவட்டார் பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் உண்டால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது, வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவுகள் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள். கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். இறுக்கமான சூழ்நிலை மாறும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பரிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும். எந்த ஒரு காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வியில் மேன்மை ஏற்படும். இந்த மாதம் போல் எல்லா மாதங்களும் இனிதாக என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவார். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழியுரைப்போம். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.